வணக்கம் மக்களே! நம்ம கார்த்தி கதையில ஆகஸ்ட் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா மயிலுக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அந்த சிவனாண்டி இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எந்த வகையிலேயும் நிம்மதியாவே நடத்த முடியாது. ஸோ அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னா அவனை இந்த ஊரை விட்டோ இல்ல இந்த ஊரை விட்டோ இல்ல இந்த இடத்த விட்டோ அவனை வேற இடத்துக்கு அனுப்பணும். அப்ப மயிலு சொல்றாரு, சகல அவனை என்னதான் இந்த இடத்த விட்டு அனுப்புனாலும் அவன் கண்டிப்பா மறுபடியும் இங்க வந்து நமக்கு பிரச்சனை கொடுப்பான். அவன் வர முடியாத அளவுக்கு நம்ம பிளான் பண்ணணும் சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றது சரிதான். அவன் வர முடியாத அளவுக்கு நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கு அவனை ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கணும். அவனை சிக்க வச்சாதான் நம்ம பிளான் வந்து நிறைவேறும். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க சகல, இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, என்னோட பிளான் என்ன அப்படின்னா அப்படின்னு அவரு பிளானை வந்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல கண்டிப்பா அவனுங்க 2 பேரும் இந்த பிளான்ல வசமா சிக்குவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வந்துட்டு பணம்னா ரொம்ப முக்கியம். ஸோ பணத்தை பற்றி நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா உடனே சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம பணத்தை வச்சு அவனோட வலையில சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்புறமா மயில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஒரு சிங்கி கெட்டப்பில் நேராக அந்த சிவனாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக சிவனாண்டியை பார்த்து, இங்கே பாருங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு டீல் பேசலான்னு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த டீல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க இதுக்கு மறுப்பே சொல்ல மாட்டீங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, என்ன டீல் அப்படின்னு சீக்கிரம் சொல்லியா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, என்ன டீல் அப்படின்னா, உங்களுக்கு நான் நெருக்கி 5 கோடி ரூபா பணம் தரேன். இந்த ஊருக்குள்ள கோவில்ல இருக்குல்ல ஒரு அம்மன் சிலை, அந்த அம்மன் சிலை தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை மட்டும் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும். வேற எதுவும் தேவையில்ல. இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, என்னால முடியாது அப்படின்னு. முத்து சிவனாண்டியை பார்த்து, டேய் மவனே, ஒரு நிமிஷம் வாடா, லக்ஷ்மி நம்மளை தேடி தானா வருது, நீ என்னடானா வேணான்னு சொல்ற. இங்க பாருடா, இதெல்லாம் நம்ம தவற விட்டோம்னா மறுபடியும் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீ செத்த இருடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம அந்த வந்திருக்கிற சிங்க பார்த்து, இங்க பாருங்க சிங்க, நீங்க எவ்வளோ காசு தரேன்னு சொல்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வந்துட்டு கரெக்டா 5 கோடி ரூபாய்க்கு மேலேயே பணம் தரேன். நீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுங்க. ஆனா அந்த கோவில்ல இருக்கிற அந்த கிரீடத்தை மட்டும் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும். அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அந்த கோவில்ல இருக்கிற கிரீடம் தானே வேணும். அதை கரெக்டா உங்களுக்கு நாளை காலையில கொண்டாந்து கொடுக்குறோம். நீங்க காலையில எங்களுக்கு பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கு அந்த மயிலு சொல்றாரு சிங்கு கெட்டப்ல, சரி சரி, நீங்க காலையிலே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தையும் நான் தந்துருவேன் அப்படின்னு. உடனே முத்துவும், சரி சேட்டு, நீ இப்ப கிளம்பு, நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு. அவர் அந்த இடத்துல இருந்து போனதும் சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னடா மோனே, வீடு தேடி லட்சுமி வருது, அதை வேணான்னு சொல்ல முடியுமா? நெருக்கி 5 கோடி ரூபா தரேங்கிறான், எவன் கொடுப்பான்? இந்த கோவில் கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்கு தானா ஒரு விஷயம் தேடி வந்திருக்கு. அந்த கிரீடம் மட்டும் காணாம போயிட்டோன்னு வச்சுக்கேன், கோவில் கும்பாபிஷேகம் நின்று போயிரும். இப்ப வந்திருக்கானே சிங்கு, அவன் அந்த கிரீடத்தை வாங்கிக்கிட்டு கண்டிப்பா ஊரை விட்டு போயிடுவான். அவன் ஊரை விட்டு போறது தானே நமக்கும் நல்லது. இந்த ஊருக்குள்ள இருந்தா தானே நமக்கு பிரச்சனை வரும். அவனுக்கு அந்த கிரீடத்தை கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு காசையும் நம்ம வாங்கிக்கிட்டு கும்பாபிஷேகமும் நின்ன மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, என்னமோ சித்தப்பா நீ தான் சொல்ற, ஆனா எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே, நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கரெக்டா வந்து செயல்படுத்தணும்டா. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி சித்தப்பா, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நைட்டு நேரா கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அம்மன் சிலை மேலே உள்ள கிரீடத்தை யாருக்கும் தெரியாம
அவங்க 2 பேருமே வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. மறுநாள் காலை பொழுது விடியுது. அப்போ முத்து சொல்கிறாரு, மவனே கொஞ்ச நேரத்தில் அந்த சிங்கு வந்துருவான்டா. வந்துட்டு நம்ம எவ்வளோ பணம் டீல் பேசியிருக்குமோ அந்த பணத்தை அவன் கொடுத்துட்டு கிரீடத்தை வாங்கிட்டு போயிடுவான். ஊர் மக்கள் அந்த இந்தான்னு தேடி வரத்துக்கு டைம் ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா மயில் வந்துட்டு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, சகல நம்ம நினைச்ச மாதிரி அவனுங்க கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த கிரீடத்தை எடுத்துட்டானுங்க. இப்போ எப்படி சகல அவனுங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறது? அப்போ ஹீரோ சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு நான் கோவிலில் சிசிடிவியை வச்சிருக்கேன். சிசிடிவி இருக்குன்னே தெரியாம அவனுங்க கை விரிச காட்டியிருக்காங்க. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல ஏன் கூட இருந்துக்கிட்டே நீங்கள் எவ்வளோ பெரிய பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எப்படியா இருந்தாலும் அவனுங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுவானுங்க அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனுங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஊர் மக்கள் ஊர் பஞ்சாயத்தை கூட்டினா போதும், தேவையான விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு. அப்புறம் மறுநாள் காலை அந்த பூசாரி வந்து வழக்கம் போல் கோவிலை திறக்கிறதுக்காக போகிறாரு. கோவிலை திறந்து உள்ளார பார்த்தா அம்மன் தலையில் இருக்கிற கிரீடத்தை காணும். அதை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியாகி ஊர் மக்கள் எல்லாருமே கூப்பிடுறாரு, ஐயையோ எல்லாரும் வாங்க, அம்மனோட தலையில் இருக்கிற தங்க கிரீடத்தை காணும் அப்படின்னு. உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு அம்மனோட தலையில் இருக்கிற கிரீடம் காணாமல் போனதும் ஊர் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சியாகி, அம்மனோட தலையில் இருக்கிற கிரீடத்தை அப்புறம் யார் எடுத்தது, யாருக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ சொல்கிறாரு, பஞ்சாயத்தை கூட்டினாதான் தெரியும் அப்படின்னு. உடனே பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. பஞ்சாயத்தை கூட்டினதும் சிவனாண்டியும் முத்துவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முத்து சொல்கிறாரு, அவனே நம்ம தான் எடுத்தோம் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருப்பானா? அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, இல்லை சித்தப்பா, அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நைட்டு இந்த ஏரியாவில் யாருமே இல்லை. ஸோ அவன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு. முத்து சொல்கிறாரு, சரிடா மவனே, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுக்கு தாண்டா கேட்குறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சித்தப்பா நீ கவலைப்படாத, நம்ம தான் இதை எடுத்தோம் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்க மாட்டான், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக ஊர் மக்கள் ஊர் பஞ்சாயத்து எல்லாம் கூடுனதும் ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, கோவிலில் இருக்கிற அந்த அம்மனோட கிரீடம் காணாமல் போயிடுச்சு. இந்த ஊருக்குள்ளே உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுவும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அம்மனோட தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப தைரியமான ஆளு தான். பண்ணது மிகப்பெரிய தப்பு. இப்போவே நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகபட்ச தண்டனை கிடைக்காது. அதை விட்டுட்டு ஒத்துக்க முடியாது அப்படின்னு நீங்கள் மறைமுகமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படின்னு கூட தெரிய வேண்டாம், கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த கிரீடத்தை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லை யாருக்கும் தெரியாமல். அப்போது ஊர் மக்கள் யாருமே வாயை திறக்காதப்போ ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, சரி இது சரிப்பட்டு வராது, அப்போ கார்த்தி தம்பி நீங்கள் சொன்னதையே செய்யுங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது மாதிரி இந்த கோவிலில் நிறைய திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. கார்த்தி தம்பி இந்த ஊருக்காக ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. கோவில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இங்கே ஒரு சிசிடிவியை வைக்கணும் அப்படின்னு தம்பி சொன்னார். சிசிடிவி அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரியே வச்சாச்சு. நேற்று நைட்டு எவன் இந்த கிரீடத்தை எடுத்தானோ அதில் கண்டிப்பாக இருப்பான். கண்டிப்பாக எவன் கிரீடத்தை எடுத்தாலும் அவனுக்கு தக்க தண்டனை கரெக்டாக உண்டு அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. முத்து சிவனாண்டியை பார்த்து, என்னடா மவனே, அவன் இப்படி ஒரு பிளான் பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையடா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் சித்தப்பா, நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன சித்தப்பா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இருடா மவனை பார்ப்போம், உண்மையாகவே நம்ம தான் அதில் ரெக்கார்டாக இருக்கோமா அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம ரெக்கார்டாக இருக்க மாட்டோம்டா, நீ கவலைப்படாதடா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஊர் தலைவர்கள் கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் சிவனாடியும் முத்துவும் தான் அம்மன் தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்தது அப்படியே அப்பட்டமாக தெரியுது. அதை பார்த்ததும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நேராக சிவனாண்டியை பார்த்து, ஏண்டா
நீ எல்லாம் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க. அம்மனுக்கு உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை போல. அப்ப ஏற்கனவே வந்துட்டு அம்மனோட தாலியை திருடுனது, அம்மனோட நகையை திருடுனது, இது எல்லாமே நீதான் பண்ணியா அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்கய்யா, இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் ஏன் மேல இப்படி அபாண்டமாலி பழி போடுறீங்க? நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, டேய், நீதான் பண்ண அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இங்க வெட்ட வெளிச்சமா இருக்கு. இருந்தும் நீ இப்படி பேசுற அப்படின்னா சரியான ஆளுதான். இங்க பாருடா அப்படின்ட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஊர் தலைவர்கள் சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, நீ எல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை போல. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். தம்பி, நீங்களே சொல்லுங்க தம்பி, என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க தலைவரே, நான் என்ன சொல்லிட போறேன். இவன் வெளியில இருக்கிற வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்கிறது பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ இவனை வந்துட்டு நீங்க அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இவனோட தொந்தரவு இருக்காம இருக்கும்ல. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி, நீங்க சொல்றது சரியாதான் தம்பி இருக்கு. இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். ஸோ இவனை அதிகாரிங்க கிட்டேயே பிரிச்சு கொடுப்போம். சிவனாண்டி, இந்த ஊர்ல 30 வருஷமா கோவில் கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கு. எப்படியாவது கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டா நீ தேவையில்லாம இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு சரியான தண்டனை என்னன்னா உன்னை கரெக்டா அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறது தான் அப்படின்னு நேரா அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அதிகாரிங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இது மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக சிவனாண்டி, முத்து அப்படிங்கிற 2 பேரு கோவில்ல இருக்கிற அந்த அம்மனோட கிரீடத்தை திருடிட்டானுங்க. ஸோ அவனை நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னு. அதிகாரிங்களும் சரிங்க சார், அங்கே உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பஞ்சாயத்துக்கு வராங்க. ஹீரோ அதிகாரிங்களை பார்த்து, சார், இவங்க 2 பேரும் தான் சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறது. உடனே அதிகாரிங்க சொல்கிறாங்க, சரி, இவங்க 2 பேரையும் கைது பண்ணி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு. முத்து சிவனாண்டியை பார்த்து, மவனே, இவன் இப்படி ஒரு பிளான் பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க சித்தப்பா, இங்கே கவலைப்படாதீங்க, என்ன பண்ணுறது, இவங்கிட்ட மாட்டிக்கணும் அப்படின்னு இருந்தால் மாட்டிக்கிட்டு தானே ஆகணும், இங்கே கவலைப்படாதீங்க அப்படின்னு. சந்திரா இருக்கால, அவள் வெளியில் கொண்டு வந்துருவா அப்படின்னு. முத்துவும் சரிடா மவனே அப்படிங்கிறாங்க. அப்புறமா சிவனாண்டியும் முத்துவையும் அதிகாரிங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க போனதும் ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, தம்பி, நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருக்கோம். இன்னும் கிரீடம் எப்படி காணாமல் போணுச்சு அப்படின்னு தெரியாமல் நாங்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கோம். நீங்கள் தான் தம்பி கரெக்டாக அந்த கிரீடம் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எங்களுக்கு நீ மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி, இனிமே அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. கும்பாபிஷேகத்தை மட்டும் இனிமே நம்ம பொறுப்பாக நடத்தலாம். இனிமே யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு. நேராக அந்த சிவனாண்டியை பார்க்கலான்ட்டு போகிறாரு. சிவனாண்டியை அதிகாரிங்க பிடிச்சு கொண்டு போய் வச்சிருக்க. ஹீரோ சிவனாண்டியை பார்த்து, நீ இவ்வளோ சீக்கிரமாக என்னோட பிளானில் சிக்குவ அப்படின்னு எதிர்பார்க்கல, ஆனால் கரெக்டாக சிக்கிட்ட அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட நிறையவே ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.